Before we get sealed, நாம் முத்திரை the போடப்படுவதற்கு Holy முன்பாக Ghost inspects you. That is what he mean to say. ஆமென். உங்களை அவர் பரிசுத்தர் வந்து உங்களை முத்திரை போடுவதற்கு முன்பாக உங்களை சோதிக்கிறாராம் அவர். He cannot come and just seal you like that and go away. No. சும்மா நேரா வந்து நீங்க என்ன முத்திரை போடுங்கன்றவனே நேரா வந்து சரி இந்தா போடு முத்திரை போட்டு Many of போடுங்க. you that is working in the factories. அநேகர் பார்த்தீனா ஃபேக்டரியில வேலை செய்வீங்க. I was working in the factories. நான் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சேன் Yes. தொழிற்சாலையில. And after we finish our product, நான் எங்கள் பொருளை எல்லாம் செய்து முடித்த பிறகு an inspector will come. அங்கே கண்காணிப்பாளர் வருவார், பரிசோதகர் வருவார். And the inspector that will be appointed by the buyer. அந்த பரிசோதகர் யாரால ஏற்படுத்தப்பட்டிருப்பார்? அவன் நியமிக்கப்பட்டிருப்பார் தெரியுமா? பொருளை வாங்குறான் பாருங்க, அவனால நியமிக்கப்பட்டவரா The இருப்பார். owner that buys, அதை வாங்குற முதலாளி he will depute some inspectors. அவன் சில பரிசோதகர் அனுப்புவான். That inspector அந்த பரிசோதகர் வந்து have the authority. அவனுக்கு அதிகாரம் இருக்கும். Yes. ஆம். And he will come. அவன் வந்து He will check the product. அந்த பொருளை எடுத்து தயாரிப்பை எடுத்து சோதிப்பான். Inside and outside he will check. உள்ளேயும் வெளியேயும் சுற்றும் முற்றும் சோதிப்பான். Whether the material is right. அந்த பொருள் தயாரிக்கப்பட்ட பொருள் சரியா இருக்கா? In my case, it was a product, leather products. என்னுடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா எங்க கம்பெனில அது தோல் பொருள் அது. Yeah, it may be shoes, it may be belt, it may be anything. அது ஷூவா இருக்கலாம், காலனி அது பெல்ட்டா இருக்கலாம், அது போல எதுவா இருக்கலாம். You see? பாருங்க. And the inspector comes, அந்த he have a measuring rod. பரிசோதகர் வருவார், ஒரு அளவுகோல் வைத்திருப்பார். And he have a scale and something like that. அவர் அளவுகோல் ஸ்கேல் அது எல்லாம் வைத்திருப்பார். He have the samples with him also. அவரிடத்துல சில சாம்பிள் The original with him. அவரிடத்துல ஒரு அசலான காரியம் இருக்கும். Yes. ஆமென். He மாதிரி. will compare that. இந்த நாங்கள் தயாரித்த பொருளை எடுத்து தன்னுடைய மாதிரியோடு ஒப்பிட்டு பார்ப்பார். My God, Oh, I have seen that. நான் அதை If பார்த்திருக்கிறேன். a little mistake, he will reject that. தன்னுடைய மாதிரியோடு ஒப்பிடும் பொழுது இதுல கொஞ்சம் சின்ன பிழை இருந்தாலும் சரி. Yes. ஆம். He will take the scale அவர் ஸ்கேல் எடுப்பார். and he will measure how many stitches per centimeter. ஆமென். ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை தையல் விழுந்திருக்குது அதை கூட சோதிப்பார். The stitches per centimeter. ஆமென். ஒரு You சென்டிமீட்டருக்கு stitches, you know that. ஆமென். தையல் தைக்கிறவங்களுக்கு தெரியும். Yeah. அந்த பெரிய அகலமான தையல், பெரிய தையல், I சின்ன tell you தையல் தெரியும் இல்லையா? that. If it is a half a stitches more than that, he will reject it. ஆமென். அந்த ஒரு இன்ச்சில் ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனை தையல் விழணும், அதுல ஒரு அரை தையல் பாதி, அதுல ஒரு தையல் அதிகமா விழுந்தா கூட If he says 2 stitches, it got to be 2. Amen. 5. ஒரு Not centimeter. even 5 and a half. ஒரு சென்டிமீட்டர்ல 2 தையல் தான் விழணும், 2 தையல் தான். 2.5 விழுந்தாலும் அல்லது 5னா 5 தான், 5.5 விழுந்தா கூட அவ்வளவுதான் தூக்கி வர வச்சிருவார். You see, before that, we, the production people, have to work hard to set the machine like that. ஆமென். ஆகவே அந்த And train the stitcher like that. அந்த காலணிகளை தைக்கும் பொழுது தைக்கிறதுக்கு முன்னால அந்த மிஷின்ல அந்த ஸ்டிச்சிங் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை இது ஸ்டிச்சிங் விழுதுன்னு நாங்க சோதிக்கணும். சோதிச்சுப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் பண்ண மிஷினை. See, பாருங்கள், all those things are there. அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. You know, the buyer knows. வாங்குறவனுக்கு தெரியும். He knows everything. அவனுக்கு எல்லாம் தெரியும். And he will check the color. அவன் கலரை பார்ப்பான். Yeah, the lining color. அந்த லைனிங் என்ன கலர்ல இருக்கு, The underneath. அது கீழே என்ன இருக்கு, What kind of a foam you use? என்ன மாதிரி ஃபோம் உள்ள The வைக்கிறீங்க, number of the foam. அந்த ஃபோம் எத்தனை வைக்கிறீங்க, Yes. எத்தனை லேயர் வைக்கிறீங்க. If it is a pair of shoes, he will check both it. ஆமென். ஒரு ஜோடி ஷூ காலணினா அந்த ஜோடியில ரெண்டுத்தையும் சோதிப்பான். He will check the height of the heel. ஆமென். அந்த ஹீலோட ஹைட்ட பார்ப்பான். He check the height of the counter back side. Amen. And front side, the toe. ஆமென். முன்னால அந்த கட்டை விரல் வைக்கிற அந்த ஃப்ரண்ட் முன் பக்கம், பாதத்தினுடைய முன் பக்கம், பின் பக்கம் எல்லாத்தையும் And see the number of the thread. Number. They have the thread number. அந்த நூலோட த்ரெட் அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவான். Yes. Starting from 80. 80 is the thinnest thread. 80 என்பது ரொம்ப தின்னஸ், ரொம்ப மெல்லிசா. Then it comes down to 60. அதுக்கு பிறகு 60க்கு வரும். A little thicker. Then comes to 40. அதுக்கு 40 இன்னும் கொஞ்சம் திக்கா. Then comes to 30. அதுக்கு 30க்கு வரும். Then comes to 20. அதுக்கு அப்புறம் 20க்கு வரும். Then comes to 15 and 10. அதுக்கு அப்புறம் 15, 10. Then comes a big one, 8. அதுக்கு அப்புறம் தடியா 8, ரொம்ப Yes. தடியா இருக்கும். And with that 8 only they will do the hand stitching. அந்த 8வது அந்த சைஸ்ல தான் என்ன பண்ண கையால தைப்பாங்க. Yes sir. ஆமையா. So many things are there. இவ்வளவு காரியங்கள் உண்டு. And the inspector knows what thread should be used where. பரிசோதகருக்கு தெரியும் எத்தனை பிரி நூல் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அவருக்கு தெரியும். Don't you ever underestimate the inspector? அந்த பரிசோதகரை ரொம்ப மட்டமா எடை போட்றாதீங்க. Yeah, because he knew the product. ஏன்னா அந்த பொருளை அச்சு வேற ஆணி வேற அவனுக்கு தெரியும். Yes sir. ஆமையா. He knew that. Christ knew that. கிறிஸ்துவுக்கு தெரியும் அந்த பொருள் எப்படி இருக்கணும். What is inside of him. அதோட அவருக்குள்ள அசலானது எப்படி இருக்கும். And he know whether you have that or not. அவர் எப்படி இருப்பார் அவருக்கு தெரியும். அது அப்படியே உனக்குள்ள இருக்கா இல்லன்னு அவருக்கு தெரியும். Yes. ஆம். And after checking everything, he is going to seal you. எல்லாத்தையும் சோதிச்சு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு தெரிஞ்ச பிறகு How முத்திரை much போடுவார். careful we must be அப்பனா எவ்வளவு ஜாக்கிரதையா நாம to இருக்கணும். just be like Christ. அப்படியே கிறிஸ்து போலவே இருக்கணும். அப்பதான் முத்திரை போடுவார்.